Welcome to our channel. Today we will learn 7th standard English term 3 unit 2 supplementary man overboard. இந்த supplementary இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க book back answerல first one வந்து complete the following statements ன்னு கேட்டிருக்காங்க. இங்க 5 statements கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம complete பண்ணனும். ஓகேவா? First one பாருங்க everyone in the ship started to brave because answer பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஆன்சர் வந்து they received a message about the formation of storm. Second one Vasanda's imagination ran wild because answer she remembered her class teacher telling about a big storm. Third one Vasanta made a lot of noise because answer a man tumbled over the railings into the wild sea. Fourth one Vasanta could not see the rescue operation because answer the boat was too far away from her. Fifth one the captain presented a gift to Vasanta because of her immediate action in saving a man. ஓகேவா? fill in the blanksக்கு நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டோன்ட் வரி மேடம் இட் இஸ் ஒன்லி எ வார்னிங். ஆன்சர் என்ன வரும்? எ ஜென்டில் மேன். செகண்ட் ஒன் எ மேன் ஃபெல் இன் டு த ஷிப் ப்ளீஸ் சேவ் ஹிம். ஆன்சர் வசந்தா. தேர்ட் ஒன் ஸ்டாப் சிப் ட்ராப் anchor quick. ஆன்சர் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஃபோர்த் ஒன் he will have to be given artificial respiration and kept warm. Answer the doctor. Fifth one wake up child. Answer H sailor. ஓகேவா? நெக்ஸ்ட் புக் டாக் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஸ்டோரி ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஃபில் இன் தி பாக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே சப்ளிமெண்டரி நம்மளை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கலாம். மேன் ஓவர்குட் சப்ளிமெண்டரி என்ன பண்ணணும் 1 by 1 நல்லா தரோவாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, ரீட் பண்ணி பார்த்தா தான் நம்ம புக் பேக் ஆன்சர் நம்ம வந்து ஆன்சர் வந்து புக் ரைட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, மேன் ஓவர்போர்ட் ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆதர் வந்து வசந்தா மூர்த்தி அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோரி நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து ரீட் த ஸ்டோரி ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஃபில் இன் தி பாக்ஸஸ். இங்கே வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஃபில் பண்ணணும். இப்போ பிளாட் அப்படிங்கிறதுல பிகினிங் மிடில் எண்டு என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ரைட் பண்ணணும். அது மாதிரி செட்டிங்கில் வென் வேர், கேரக்டர்ஸ் வசந்தாவோட கேரக்டர் என்ன, கேப்டன், அதர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் இந்த ஸ்டோரியில் வந்து டிஸ்கிரைப் த ப்ராப்ளம் இந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரியோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே இந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஃபேவரட் பார்ட், உங்களோட ஃபேவரட் பார்ட் என்ன, ரைட் த பார்ட் யூ என்ஜாய் த மோஸ்ட், எந்த பார்ட்டை நீங்கள் அந்த ஸ்டோரியில் என்ஜாய் பண்ணீங்க அதை வந்து இந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பிளாட்டில் பிகினிங் அப்படிங்கிறதுல ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம். த ஷிப் லீவ்ஸ் மெட்ராஸ் ஹார்பர். ஷிப் வந்து எங்கே லீவா? மெட்ராஸ் ஹார்பருக்கு லீவ்ஸ் ஆச்சு, போயிட்டு இருந்துச்சு. அதுதான் பிகினிங், ஆரம்பத்தில் நடந்தது. மிடில் என்ன நடந்துச்சுன்னா எ ஸ்டோம் வந்துருச்சு. எ ஸ்டோம் பிரேக்ஸ் அவுட் மேன் ஓவர் போர்ட். எண்டில் முடிவில் என்னது மேன் ரெஸ்கியூ கிஃப்ட் பை த கேப்டன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது செட்டிங், இதில் அமைப்பு என்ன இருந்துச்சு? வென் எங்கே இருந்துச்சுன்னா டியூரிங் எ ட்ராவல் பை ஷிப். வேர் எங்கே நடந்துச்சு? ஆன் த டெக் ஆஃப் த ஷிப். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். வசந்தோட கேரக்டர் என்ன? எ லிட்டில் கேர்ள் ஹூ ட்ராவல்ட் ஆன் ஷிப் ஆல் அலோன். கேப்டன் லின்சே. அதர்ஸ் யார் யாருன்னா அங்கிள், ஓல்டு லேடி, டாக்டர், நர்சஸ், செயிலர்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இந்த ஸ்டோரியில்? எ மேன் ஃபெல் ஓவர் போர்ட், த ரெஸ்கியூ டீம் ட்ரைட் ஹார்ட் டு சேவ் ஹிம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா த மேன் வாஸ் ரெஸ்கியூட், ஹி வாஸ் கிவன் இம்மீடியட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபேவரட் பார்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து த கேப்டன் கேவ் வசந்தா எ மெமரபிள் கிஃப்ட், இட் வுட் ஆல்வேஸ் ரிமைண்ட் ஹேர் ஆஃப் த ட்ராவல் அண்ட் ரெஸ்கியூ ஆஃப் த மேன் ஹூ ஃபெல் ஓவர் போர்ட். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கனெக்டிங் டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இதையும் பார்த்துக்குங்க. நம்ம ஸ்டெப் 2 சச்சஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கீழே கேட்டிருக்காங்க. இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து
ஜம்பிள்ஸாக வேர்ட்ஸ் வந்து எப்படி ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஜம்பிள்ஸாக இருக்கும். பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. பிக்யூஆர்எஸ்ன்னு இருக்குது. இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஜம்பிள்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஜம்பிள்டாக இருக்குது. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வரிசைப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்டான சென்டென்ஸ் வந்து அமைக்கணும். சென்டென்ஸ் அமைச்சா என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது தான். இப்போ ஆப்ஷன் டி பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற நம்ம சீக்வன்ஸில் சென்டென்ஸ் அமைக்கலாம். வென் ஹி, நெக்ஸ்ட் பி என்னது, when he did not know, he was nervous and heard the cue and cry at midnight, what to do. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து அமைக்கணும். இப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி பிக்யூஆர்எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, த ஃபெல்ட் சேஃபர், இதுக்கு ஆர்எஸ்கியூபியூ, அதாவது த ஃபெல்ட் சேஃபர் ஆர்ல என்ன இருக்குது, as they settled down from a distance of more than 5 miles to watch the mountain. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, if you need help, ask for attendants who have instructions to help our customers promptly and politely. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், he knew that the duty of a captain was to save all the lives entrusted to his care and then to save himself. Answer option B. Fifth one, with her body dragging her unwilling feet, weak and infirm, doubled with age, she persisted in her mission. ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.